இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை. இயேசு என்னை நேசிப்பதாலே. இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை. இயேசு என்னை நேசிப்பதாலே. பாடுங்க. லா 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 எனக்கு உங்க சவுண்ட் கேட்கவே இல்லை. நீங்களாம் குட் கேர்ள்ஸ் தானே, குட் பாய்ஸ் தானே. நீங்க ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளைன்னு சொல்றீங்க, பாட்டே பாட மாட்டேங்கிறீங்களே. பாட்டு பாடுவீங்களா? பாடுவீங்களா? யாரெல்லாம் காலையில சாப்பிட்டு வந்திருக்கீங்கல்ல, இப்போ சத்தமா பாடுவீங்களா? பாடலாமா? இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை. இயேசு என்னை நேசிப்பதாலே. இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை. இயேசு என்னை நேசிப்பதாலே. லா 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 ஃப்ரண்ட்ல இருந்து கடைசி வரை சூப்பரா ஆக்ஷனோட பாடுறாங்க. பாய்ஸ்ல யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்களாம் நல்ல பசங்க தானே, ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளை தானே. பாய்ஸ் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். பின்னாடி சவுண்டே வரல. பின்னாடி பாய்ஸ் அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளோதான் சவுண்டா? இப்போ பாரு கேர்ள்ஸ், கேர்ள்ஸ் நீங்க அல்லேலூயா சொல்லுங்க. கேட்டுச்சா? கேட்கலையா? சத்தமா சொல்லாமா? அல்லேலூயா பாடலாமா? இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை. இயேசு என்னை நேசிப்பதாலே. இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல சவுண்ட் பத்தல. இயேசு என்னை நேசிப்பதாலே. லா 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 கைகள் தட்டி தாளம் போட்டு துதித்திடுவேன். இயேசு என்னை நேசிப்பதாலே. கைகள் தட்டி தாளம் போட்டு துதித்திடுவேன். இயேசு என்னை நேசிப்பதாலே. லா 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 They, ye, yes, you, yes, Jesus. Yes, you, yes, Jesus. Hallelujah. Okay, நான் இப்படி வெச்சேனா Hallelujah, 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 hallelujah. சொல்லுங்க. Hallelujah, 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 hallelujah. 1 2 1 2 1 1 1 1 2 2 2 2 2 2 1 2. ஓகே, ஜம்ப் பண்ணி மேல கிளாப் பண்ணி ஜீசஸ் சொல்லுமா? எவ்வளவு தூரம் அந்த டி டீம்க்கு நீங்க ஜம்ப் பண்ணவே இல்லையே. உங்களுக்கு பயமா இருக்கா? ஜம்ப் பண்ணா குடல் வெளியே வந்துரும் பயமா இருக்குதா? வராது வராது. நம்ம ஜம்ப் பண்ணலாமா? ஜீசஸ் 2 டைம்ஸ் மேல கிளாப் பண்ணு. ஜீசஸ் 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 2 டைம். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்
ஓகே, இப்போ கீழே உட்காரலாமா? கீழே உட்காரலாமா? கீழே அமைதியா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. 1 1 2 1 2 1 2 3. நீங்க இப்படி குவைட்டா இருந்தீங்கன்னா நான் கேள்வி கேட்கும் போது மாத்திரம் உங்க கையை எடுத்து ஆன்சர் பண்ணலாம். இப்போ 1 குவைட்டா இருக்கணும். இங்க குவைட்டா இருந்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன். பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுவியா? அமைதியா இருப்பீங்களா? சொல்லுங்க. பக்கத்துல கேளுங்க. அமைதியா இருப்பீங்களா? அந்த பக்கம் திரும்பி கேக்குறீங்களா? அமைதியா இருப்பீங்களா? பின்னாடி திரும்பி கேக்குறீங்களா? அமைதியா இருப்பீங்களா? முன்னாடி கேக்குறீங்களா? அமைதியா இருப்பீங்களா? சரி, இப்போ கை கட்டிடலாமா? உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் இன்னைக்கு காமிக்க போறேன். எத்தனை பேருக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும்? நிறைய பேருக்கு பிடிக்காதா? பிடிக்குமா பிடிக்காதா? சரி, கையை கீழே போட்டுக்கோங்க. கை கீழே போட்டுக்கோங்க. 1 டிராகன் ஃப்ளை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? டிராகன் ஃப்ளை, தட்டாம்பூச்சி. தட்டாம்பூச்சி எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? டிராகன் ஃப்ளை இப்படி தான் இருக்குமா? இப்படி இருக்குமா? இப்படி இருக்குமா? அல்லது உங்களை மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? அதுக்கு என்ன இருக்கும்? அதுக்கு அது எப்படி போகும்? பறந்து காமிங்க. அப்புறம் எப்படி போகும்? செஞ்சு காமிங்க எனக்கு. தட்டாம்பூச்சி அப்படி போகும் தானே? அப்படி போகும் தானே? போகாதா? அப்ப நீங்க தட்டாம்பூச்சி பார்க்கல, பட்டாம்பூச்சி பார்த்திருக்கீங்க போல. டிராகன் ஃப்ளை பார்த்திருக்கீங்களா? ஒரு காட்டுல டிராகன் ஃப்ளை எங்க இருக்கும்? நம்ம கிச்சன்லயா இருக்கும்? வேற எங்க இருக்கும் நம்ம டிராகன் ஃப்ளை? எத்தனை பேருக்கு டிராகன் ஃப்ளை பிடிக்கும்? அத அது பிடிச்சு வச்சு எத்தனை பேர் கல்லெல்லாம் தூக்க வைப்பீங்க? சேட்டக்கார பசங்க அதை தொந்தரவு பண்ணிருக்கீங்க. பாவம் தானே அது. இனிமே பண்ணாதீங்க, ஓகேவா? ஒரு காட்டுல ஒரு டிராகன் ஃப்ளை இருந்ததாம். அது என்னது? ஒரு காட்டுல டிராகன் ஃப்ளை அப்படி சொல்லும்போது நீங்க என்ன பண்ணணும்? அப்படி 2 தடவை தான் செய்யணும், அதுக்கு மேல செய்யக்கூடாது. டிராகன் ஃப்ளை, டிராகன் ஃப்ளை. ஓகே, ஒரு காட்டுல ஒரு டிராகன் ஃப்ளை இருந்தனா. அந்த டிராகன் ஃப்ளை ரொம்ப சேட்டக்கார டிராகன் ஃப்ளையா. இங்க யாரு சேட்டக்காரங்க? அச்சச்சோ, நீங்க எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க தானே. 2 1 ஓகே. இந்த டிராகன் ஃப்ளை என்ன தெரியுமா செய்யும்? ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் பயமுறுத்துமா. நீங்க உங்க அக்கா, உங்க தம்பி, உங்க தங்கச்சி டோரை திறந்து வரும்போது பே அப்படி சொல்லி பயமுறுத்திருக்கீங்களா? பயமுறுத்திருக்கீங்களா? அதே மாதிரி அந்த டிராகன் ஃப்ளையும் என்ன பண்ணுமா? ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு நான் சிங்கம் வந்திருக்கேன் அப்படி கத்துமா. சிங்கம் எப்படி கத்தும்? அப்படி கத்துமா. ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு நான் சிங்கம் வந்திருக்கேன், உன்னை இப்ப நான் சாப்பிட போறேன் அப்படி சொல்லுமா. ஆனா ஒளிஞ்சுக்குமா. இந்த டிராகன் ஃப்ளைய பார்த்தா சிங்கம் மாதிரி இருக்குதா? இருக்குதா? நான் டிராகன் ஃப்ளைன்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன் உங்களை. குட். ஓகே, இந்த டிராகன் ராபிட், அந்த டிராகன் ஃப்ளை வந்து சரி ஓகே போதும் போதும் இனி போதும், இந்த இத்தனை போதும். என்ன மாதிரி கவனிங்க. 1 இப்படி ஒரு முயல் மட்டும் என்கிட்ட தரீங்களா? ஒரு முயல் மட்டும் எடுத்து என்கிட்ட தரீங்களா? என்ன கவனிச்சாதான் அந்த முயலை காமிப்பேன். எத்தனை பேருக்கு ராபிட் பிடிக்கும்? ஓகே, கையை கீழே போடுங்க. இந்த டிராகன் ஃப்ளை போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு
நான் சிங்கம் வந்திருக்கேன், உன்னை கொன்னு சாப்பிட போறேன் அப்படின்னு ஒவ்வொரு அனிமல்ஸையும் அது வந்து இங்க பாரு என்ன பாரு அப்படி வந்து எல்லாரையும் பயமுறுத்துமா. ஓகேவா? அப்போ இந்த ராபிட் அந்த இடத்துல காட்டுக்குள்ள குதிச்சு குதிச்சு வந்துச்சா. ராபிட் எப்படி என்ன கவனி, கொண்டு வாங்க நீங்களே வச்சிருங்க. இப்படி இந்த ராபிட்ட அந்த காட்டுக்குள்ள போயிட்டு, ராபிட் அழகா இருக்குதா, சூப்பரா இருக்குதா, அழகா இருக்குதா. அப்போ இந்த ராபிட் அங்க இருக்கும்போது டிராகன் ஃப்ளை வந்து, ஏய் ராபிட், நான் சிங்கம் வந்திருக்கேன், உன்னை கடிச்சு சாப்பிட போறேன் அப்படி சொன்ன உடனே ராபிட் இப்படி நடுங்கிட்டு இருக்குது பாத்தீங்களா. அதே மாதிரி அது நடுங்கிட்டே இருந்துச்சாம். சரிங்களா? என்கிட்ட ஒரு நிமிஷம் பிடிக்கீங்களா? இந்த ராபிட்டை பார்த்து, ஓய் நான் சிங்கம் வந்திருக்கேன், உன்னை கடிச்சு சாப்பிட போறேன் அப்படின்னோடனே ராபிட் இப்படி நடுங்கி போய், ஐயோ சிங்கம் என்ன சாப்பிட்டு போல குதிச்சு குச்சி 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 ஓ ஐயோ அது கொன்றாதீங்க. ஓகே, இங்க பாருங்க, என்ன பாருங்க. ஓகே, என்ன மாத்திரம் பாருங்க. 1 அப்ப அந்த ராபிட்டை பார்த்து சொல்லிச்சான். உடனே ராபிட் பயந்து போயிடுச்சான். அடுத்ததா அங்க எல்லாம் கிளிகள், பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது அந்த காட்டுக்குள்ள. உடனே இந்த டிராகன் ஃப்ளை போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு, ஓ பேர்ட்ஸ், நான் சிங்கம் வந்திருக்கேன், உங்களை எல்லாம் நான் கடிச்சு சாப்பிட போறேன் அப்படி சொல்லிச்சான். உடனே இந்த பேர்ட்ஸும் நடுங்கி போயிடுச்சான். இப்படி ஒவ்வொரு அனிமல்ஸா காட்டுல போய் அது பயமுத்திட்டே இருந்துச்சான். ஒரு நாள் எல்லா அனிமல்ஸும் ஒரு இடத்துல கூடி, நம்ம காட்டுக்கு ஒரு சிங்கம் வந்திருக்கு, அது பேசுற சிங்கமா இருக்குது, அது வந்து நம்ம எல்லாரையும் ஒவ்வொரு நாள் கடிச்சு சாப்பிட போறேன்னு த்ரெட்டன் பண்ணிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். அப்படின்னு சொல்லிச்சான். ஒரு நாள் அப்புறம் ஒரு ஆமை வந்துச்சான். ஆமை எப்படி நடக்கும்? மெல்ல நடக்கும், அப்படித்தானே? அந்த ஆமை மெதுவா நடந்து போய் சொல்லிச்சா, ஏன் எல்லா அனிமல்ஸும் எல்லா பேர்ட்ஸும் சிங்கத்தை பார்த்து பயப்படுறீங்க? நான் சிங்கத்தை பார்த்துருக்கிறேன். எத்தனை பேர் சிங்கத்தை பார்த்துருக்கீங்க? எங்க பார்த்துருக்கீங்க? ஜூல பார்த்துருக்கீங்க. வேற சர்க்கஸ்ல பார்த்துருக்கீங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க? சிங்கத்தை ஒரு ரவுண்டுக்குள்ள போக சொன்னா அது ரவுண்டுக்குள்ள போகும். அத ஒரு செயினை வச்சு இழுத்துக்க சொன்னா அது இழுக்கும். அந்த மாஸ்டர் என்னென்ன சொல்றாங்களோ அது படி எல்லாம் கேட்கும். 1 2 நல்லா 1 2 நடுவுல செய்யல 1 2. இப்போ அந்த ஆமா வந்து சொல்லிச்சா, நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், நான் ஒரு தடவை சிங்கத்தை பார்த்தேன், அந்த சிங்கம் வந்து ஒரு சர்க்கஸ்ல பார்த்தேன், ரவுண்டுக்குள்ள போகுது, அந்த மாஸ்டர் குச்சியை வச்சு என்ன சொன்னாலும் கேக்குது, அதனால சிங்கம்லாம் பெரிய ஆள் கிடையாது, நீங்க பயப்பட வேண்டாம் அப்படி சொல்லிச்சான். உடனே இந்த டிராகன் ஃப்ளை மேல இருந்து கேட்டு, எனக்கு பயப்பட மாட்டியா அப்படின்னு சொன்ன உடனே இந்த சொல்லிச்சான், ஏய் ஆமைக்கு பேர் என்ன? டாட்டாய்ஸ். ஏய் டாட்டாய்ஸ், நீ வந்து எனக்கு பயப்பட மாட்டியா? நான் இன்னைக்கு உன்னை கொன்னு சாப்பிட போறேன் அப்படி சொல்லிச்சான் அந்த டிராகன் ஃப்ளை. உடனே இந்த ஆமை சொல்லிச்சான், நீ கொன்னு சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், எப்ப பார்த்தாலும் சவுண்ட் மட்டும் விடுறியே, முன்னாடி வா அப்படி சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சு? முன்னாடி வா அப்படி சொல்லிச்சான். உடனே இது சொன்ன உடனே அடுத்து ஒரு குட்டி குருவி. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க குருவி? அந்த குருவி வந்து என்ன சொல்லிச்சான், ஏய் சிங்கம், நீ என்ன ஒளிஞ்சு ஒளிஞ்சு எப்ப பார்த்தாலும் பேசுற, ஏன் முன்னாடி வா, ஏன் முன்னாடி வந்து பேசு, எதுக்கு மறைஞ்சு மறைஞ்சு பேசுற அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இந்த டிராகன் ஃப்ளைக்கு இன்னும் கோவம் வந்துச்சான். இந்த ஆமை தான் சொல்லுனா, அந்த சோட்டா பீன் மாதிரி இருக்கிற அந்த குட்டி கூண்டு குருவி என்னை இப்ப எடுத்து பேசுதே அப்படின்னு சொல்லிச்சு. டிராகன் ஃப்ளை சொல்லிச்சான், ஏய் நான் சிங்கம் வந்திருக்கேன், குட்டி கூண்டு இருக்கிற குருவி, என்னை பார்த்து பயப்பட மாட்டியா, நான் இன்னைக்கு கட்டாயம் உன்னை சாப்பிடுவேன்னு சொல்லிச்சான்.
முதல்ல ஆமை வந்துச்சு, அடுத்து குருவி வந்துச்சு, அடுத்து லவ் பேர்ட்ஸ் வந்துச்சு, அடுத்து புலி வந்தது. அப்படி எல்லா மான் எல்லா அனிமல்ஸும் வந்து சிங்கம் இப்போ எங்க முன்னாடி வா, எப்ப பாரு ஒளிஞ்சு ஒளிஞ்சு எங்களை த்ரெட்டன் பண்ற, எங்களை பயமுறுத்துற, இப்போ எங்க முன்னாடி வான்னு சொன்ன உடனே இப்போ இந்த டிராகன் ஃப்ளைக்கு பயம் வந்துச்சான். ஐயோ எல்லா அனிமல்ஸும் இப்போ நம்மளை முன்னாடி கூப்பிடுதே, யாருக்கும் நம்மளை பார்த்தா பயமே இல்லையே, இனி யாரையும் நம்ம பயமுறுத்தி விளையாட முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரே வருத்தமாயி பறந்து போயிடுச்சு அவங்க முன்னாடி வராம. பிசாசும் உங்களை வந்து ஏய் நீ இந்த தடவை ஃபெயில் ஆயிருவ, நீ பொய் சொன்ன, உங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்கு அடி வாங்கி கொடுப்பேன், நீ ஒழுங்கா சர்ச்சுக்கு வரல, நீ விபிஎஸ் வந்தாலும் பாட்டு பாடல, உன்னை நரகத்துல போடுவேன்னு இப்படிதான் நம்மளை கெச்சிக்கிற சிங்கம் போல பயமுறுத்திட்டே இருப்பானா பிசாசு. யாரு? கெச்சிக்கிற சிங்கம் போல. பிசாசு யாரு? சத்தமா சொல்லுங்க. கெச்சிக்கிற சிங்கம் போல. பிசாசு யாரு? நடுவுல சொல்லுங்க. பிசாசு யாரு? இயேசுவை பத்தி 3 சொல்லி கொடுத்தேன். யாருக்கு ஞாபகம் இருக்கு பார்க்கலாம்? இயேசு யாரு? பரிசுத்தர். இயேசு யாரு? தேவகுமாரன். இயேசு யாரு? முன்மாதிரி. வெரி குட். சொன்னவங்க மாத்திரம் உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கோங்க. இப்ப நான் நடுவுல உள்ள அண்ணாமாட்ட கேட்கட்டா, அவங்க சூப்பரா பதில் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஐயோ மாட்டாங்களா? அவங்க தோத்துருவாங்களா? அவங்க தோத்துருவாங்களா ஏஞ்சல்? இல்ல. அப்ப பிசாசு யாரு? ஆமா தோத்துட்டாங்க. சரி இன்னும் ஒரு சான்ஸ் கொடுப்போம். பிசாசு யாரு? வின் பண்ணிட்டாங்கடா. பிசாசு யாரு? கெச்சிக்கிற சிங்கம் போல. ஆனா நம்ம ஏசப்பாக்கு 4வது ஒரு பேர் நான் சொல்லி கொடுக்க போறேன். ஏசப்பா யாருன்னா யூதா கோத்திரத்து சிங்கம். ஏசப்பா யாரு? யூதா கோத்திரத்து சிங்கம். அல்லேலூயா. சிங்கத்தோட பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? கோழி குஞ்சா இருப்பாங்களா? சிங்கத்தோட பிள்ளைங்க யார் இருப்பாங்க? நாய்க்குட்டியா இருப்பாங்களா? சிங்கத்தோட பிள்ளைங்க யாரா இருப்பாங்க? பூனைக்குட்டியா இருப்பாங்களா? அப்ப சிங்கத்தோட பிள்ளைங்க யாரு? சிங்கக்குட்டி. நீங்கள யாரு? நம்ம ஏசப்பா யாரு? நான் அந்த சென்டர்ல உள்ளவங்க கேக்குறேன். ஏசப்பா யாரு? ஐயோ தோத்துட்டாங்களே திருப்பியும். அவங்கள அப்பப்ப சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க எல்லாம் சொல்லுங்க. அண்ணா சொல்லுங்க. சொல்லு அண்ணா. சொல்லுங்கண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா. ஏசப்பா யாரு? யூதா கோத்திரத்து சிங்கம். அதை ஏன் அசிங்கமா சொல்றீங்க? நல்லா சொல்லுவோமா? ஏசப்பா யாரு? ஏசப்பா யாரு? ஏசப்பா யாரு? 4 விஷயம் சொல்லி கொடுத்துட்டேன்னா முதல்ல என்ன சொல்லி கொடுத்த? ஏசப்பா யாரு? ஏசப்பா யாரு? ஏசப்பா யாரு? ஏசப்பா யாரு? சரி இப்ப யாரு சத்தமா சொல்றான்னு பாக்குறேன். ஏ குரூப். ஏசப்பா யாரு? குட். ஏசப்பா யாரு? சூப்பர். ஏசப்பா யாரு? முன்மாதிரி. குட். ஏசப்பா யாரு? யூதா கோத்திரத்து. இப்ப நான் சொல்றேன் ஏசப்பா யாருன்னு கேட்டா நீங்க சொல்லணும். ஏசப்பா யாரு? யூதா கோத்திரத்து சிங்கம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லி கொடுக்க போறேன். கவனமா கேக்குறீங்களா? கவனமா கேக்குறீங்களா? கவனமா கேப்பீங்களா? அப்போ நம்ம யாரையும் வேஷம் மாதிரி யாரையும் பயமுறுத்தி பழகக்கூடாது. நம்ம யாரோ அவங்கள மாதிரியே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள்ல என்ன கவனி? பைபிள்ல இஸ்ரவேலோட முதல் ராஜா யாருக்காச்சும் பேர் தெரியுமா? தெரியாதா? நான் சொல்லி கொடுக்க போறேன். கவனமா இருப்பீங்களா? சவுல். சொல்லுங்க. சவுல்.
சவுல் கிட்ட சவுல் எப்படி இருப்பாங்க? ரொம்ப குள்ளமா இருப்பாங்க. அப்படிங்களா? ரொம்ப டாலா இருப்பாங்க. சவுல் எப்படி இருப்பாங்க? அவங்க கிட்ட ஏசப்பா சொன்னாங்க, அமலேக்க போய் யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிடணும்னு சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க? எல்லாத்தையும் அழிச்சிடணும். சவுலும் எல்லாரையும் கூட்டிட்டு போய் யுத்தத்துக்கு போனாங்க. அப்போ இவங்க வாருக்கு போயிட்டு அந்த அமலேக்கரோட ராஜா அழிக்காம கொண்டு வந்துட்டாங்க. அங்க உள்ள பெஸ்டான ஆடு மாடு இதெல்லாம் அழிக்காம கொண்டு வந்துட்டாங்க. உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி அங்க வந்தாங்க. வந்த உடனே சவுல் போய் சொன்னாங்க, நீங்க சொன்னீங்கல்ல அதே மாதிரி பாஸ்டர் நீங்க சொன்னீங்கல்ல அதே மாதிரி நான் எல்லாரையும் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். கத்த சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன்னு சொன்னாங்களா. இப்ப சவுல் உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா? பொய் சொல்றாங்க. பொய் சொல்லலாமா? ஏசப்பா கிட்ட அம்மா அப்பா கிட்ட பொய் சொல்லலாமா? பாஸ்டர் கிட்ட பொய் சொல்லலாமா? அம்மா கிட்ட காலையில ஸ்கூலுக்கு போறியா அப்படி கேட்ட உடனே வயிறு வலிக்குதுமா நான் போலமா அப்படி சொல்லுவீங்க. அம்மா கேட்பாங்க வயிறு எங்க வலிக்குது அப்படின்னு. எங்க இருக்கு வயிறு? இங்க இங்க வலிக்குது அப்படி சொல்லுவீங்களா? பொய் சொல்லக்கூடாது. டீச்சர் கேட்பாங்க ஹோம்வொர்க் பண்ணிட்டீங்களா? பண்ணிருக்கவே மாட்டீங்க. ஆனா என்ன சொல்லுவீங்க? ஓ பண்ணிட்டேனே அப்படி சொல்லுவீங்க. இனிமே நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்றவங்க கை தூக்கி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சரி 1 2 1 2 ஓகே. இப்போ அப்ப சவுல் சொன்னாங்க, சாமுவேல் சொன்னாங்க, அப்ப நான் கேட்கிற அந்த ஆடு மாடு சத்தம்லாம் என்னது? ஆண்டவர் உன்னை அழிச்சு போட சொன்னாங்கல்ல, நீ ஏன் கீழ்ப்படியல அப்படி கேட்டாங்களாம். உடனே சவுல் சொன்னாராம், அவர் ராஜா இல்ல இல்ல பாஸ்டர், நான் உங்க தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடுறதுக்கு தான் ஆடு மாடு இதெல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு கோவம் வந்துருச்சு. தீர்க்கதரிசி பேர் என்ன? தீர்க்கதரிசி பேர் என்ன? ராஜா பேர் என்ன? சவுல். யார் மேல படையெடுத்து போனாங்க? அமலேக்கு. சொல்லுங்க, அமலேக்கு. அமலேக்குன்னா கோவம், அமலேக்குன்னா பொறாமை, அமலேக்குன்னா மாமிசம். இத முற்றிலும் அழிக்க சொன்னா அழிக்காம வச்சிருக்காங்க. உடனே இவங்க சொன்னாங்க உங்க தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடுறதுக்கு தான் வந்தேன்னு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு கோவம் வந்துருச்சு. 1 2 1 2 1 2 அங்க ஒயிட் ஷாலக்கா நீங்க கை தட்டல, ரெட் ஷாலக்கா நீங்க கை தட்டல, அங்க பிளாக் ஷாலக்கா நீங்க கை தட்டல. பாய்ஸ் எல்லாம் அழகா கை தட்டுறாங்க. 1 2 1 2 சூப்பர். உடனே சாமுவேலுக்கு கோவம் வந்த உடனே எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த அமலேக்கு ராஜா, அமலேக்குனா என்ன சொல்லி கொடுத்தேன்? மாமிசம். அமலேக்குனா யாரு? அமலேக்குனா யாரு? மாமிசம்னா உனக்கு புரியாது. அப்ப மாமிசம் என்ன? பொறாமை, எரிச்சல், கீழ்ப்படியாமை. சொல்லு, பொறாமை, எரிச்சல், கீழ்ப்படியாமை, திருடுறது, பொய் சொல்றது, அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படுறது, இதெல்லாம் அமலேக்கு. இதெல்லாம் யாரு? அமலேக்கு. இதெல்லாத்தையும் சாமுவேல் அழிச்சு போட்டாராம். இன்னைக்கு நீங்க ஒரு காரியம் செய்ய போறீங்க. எத்தனை பேர் ரொம்ப கோவப்படுவீங்க? நான் ரொம்ப கோவப்படுவேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. அப்படியே கை தூக்கி வச்சிருங்க. நான் ரொம்ப பொறாமப்படுவேன். என்னை விட என் தம்பிக்கு ஒரு முட்டை கொடுத்துட்டாங்கன்னா அன்னைக்கு வீடு 2000 அப்படி சொல்றவங்க பொறாமப்படுவேன். உண்மையை சொல்லுங்க. நான் பொறாமப்படுவேன், எரிச்சல் படுவேன். வெயில் ரொம்ப இருந்தா எரிச்சல் படுவேன். அம்மா சாப்பாடு செஞ்சு கொடுக்க லேட் ஆயிட்டுனா எரிச்சல் படுவேன். அம்மா எனக்கு கேட்டதை வாங்கி கொடுக்காட்டி எரிச்சல் படுவேன் அப்படின்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க. நான் ரொம்ப பொய் சொல்லுவேன் அப்படி சொல்றவங்களாம் கை தூக்குங்க. எனக்கு அது வேணும் இது வேணும் பேராசை பிடிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. நான் ரொம்ப பிடிவாத பிடிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஓகே, இப்படிலாம் நான் செய்யறேன் ஆனா அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் எழுமினீங்க.
எனக்கு கோபம் வரும், பொறாமை இருக்கும், பிடிவாதம் இருக்கும், எரிச்சல் இருக்கும். நான் யார் கூடயாவது சண்டை போட்டால் பேசவே மாட்டேன். அந்த மாதிரி இருக்கு. ஆனால் அது எனக்கு பிடிக்கல, விடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் எழுப்பி நில்லுங்க. எனக்கு என் குணம் பிடிக்கல, என் கேரக்டர் எனக்கு பிடிக்கல, ஆனா நான் கட்டாயம் மாறணும்னு நினைக்கிறேன், எனக்கு மாறவே முடியல அப்படின்றவங்க கை எழுப்பி நில்லுங்க. எழுப்பி நில்லுங்க. என் கேரக்டர் எனக்கு பிடிக்கல, நான் எப்படியாவது மாறணும், யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றவங்க எழுப்பி நில்லுங்க. குட். அப்படியே எல்லாரும் முழங்கால் போடுங்க. அப்படியே எல்லாரும் முழங்கால் போடுங்க. எல்லாரும் 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 முழங்கால் போடுவோமா? எல்லாரும் எல்லாரும். அங்க நடுவுல யாரும் முழங்கால் போடாட்டி டீச்சர்ஸ் பின்னாடி இருந்து தயவு செய்து முன்னாடி வந்து உங்களோட பிள்ளைங்க, நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த பிள்ளைங்க கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழணும். இந்த பிள்ளைங்க இந்த விபிஎஸ்ல மாத்திரம் இல்ல, அவங்கள இன் அண்ட் அவுட் சேஞ்ச் ஆகணும். அதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களை மாதிரி குட்டியா இருக்கும் போதுதான் விபிஎஸ்லயும் சண்டே ஸ்கூல்லையும் நான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு எனக்கு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாதான் பரலோகம் போக முடியும்னு சொல்லி கொடுத்தாங்க. பரிசுத்தமா வாழ்ந்தாதான் ஏசப்பா கூட போக முடியும்னு சொல்லி கொடுத்தாங்க. பரிசுத்தமா வாழாட்டி நீங்க அந்தி கிறிஸ்து கைக்குள்ள போயிருவீங்க, நரகத்துக்கு போயிருவீங்க, நரகம் ரொம்ப கொடுமையானதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அன்னைக்கு ஏசப்பாவை நான் ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஏசப்பாவை பின்பற்றிட்டு வரேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியில உனக்கு நல்ல அம்மா அப்பாவை கொடுத்துருக்காங்களா? நல்ல படிப்பு கொடுத்துருக்காங்களா? நல்ல அழகு கொடுத்துருக்காங்களா? இதெல்லாம் சந்தோஷம். இதுக்கு மேல உனக்கு பெரிய பொக்கிஷம் வேணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் வேணும். ஏசப்பா தான் நம்ம வாழ்க்கையில பெரிய பொக்கிஷம். பின்னாடி உள்ள டீச்சர்ஸ் முன்னாடி வந்துருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல நல்ல முழங்கால் போட்டுக்கோங்க. உங்க கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கல, உங்க கேரக்டரை யார் தான் மாத்த முடியும்? ஏசப்பா தான் மாத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்க, ஏசப்பா நான் கோவப்படுறது பிடிக்கல. சொல்லுங்க, ஏசப்பா நான் கோவப்படுறது எனக்கு பிடிக்கல. ஏசப்பா நான் மாறணும்னு நினைக்கிறேன். ஏசப்பா நான் கோவப்படுறது பிடிக்கல, நான் மாறணும்னு நினைக்கிறேன். நான் பொறாமப்படுறது எனக்கு பிடிக்கல, நான் மாறணும்னு நினைக்கிறேன். நான் பேராசைப்படுறது பிடிக்கல, நான் மாறணும்னு நினைக்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்க, கண்ணை மூடி சின்சியரா சொல்லுங்க, ஏசப்பா என் கேரக்டர் ரொம்ப மோசமா இருக்குது, நான் மாறணும்னு நினைக்கிறேன். என்னை மாத்துங்க ஏசப்பா, என்னை மாத்துங்க ஏசப்பா, என்னை மாத்துங்க ஏசப்பா, என்னை மாத்துங்க ஏசப்பா, எனக்குள்ள வாங்க ஏசப்பா. நான் நல்ல பிள்ளையா இருக்கணும், எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளையா இருக்கணும், எங்க அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்துற பிள்ளையா இருக்கணும். ஏசப்பா உங்களை பிரியப்படுத்துற பிள்ளையா இருக்கணும். இந்த விபிஎஸ்ல மாத்திரம் இல்ல, இந்த விபிஎஸ் முடிஞ்சாலும் எங்க வீட்டுக்கு, அம்மா அப்பாவுக்கு, என் கூட பிறந்தவங்களுக்கு, என் ஸ்கூல்ல பெஸ்ட் பிள்ளைன்னு என்ன சொல்லணும். என் கேரக்டரை மாத்துங்கப்பா, உங்க அன்பால நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்தத்தை எனக்கு தாங்கப்பா. சின்சியரா கூப்பிட்டீங்கன்னா கட்டாயம் உங்க கேரக்டர் மாறும். ஏசப்பா கூப்பிடுங்க, ஏசப்பா, 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 யூதா கோத்திரத்து சிங்கமே என் கேரக்டரை மாத்துங்க. நான் கோபப்பட மாட்டேன், எரிச்சல் பட மாட்டேன், கீழ்ப்படியாம இருக்க மாட்டேன், அடங்காத பிள்ளைன்னு பேர் வாங்க மாட்டேன். ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிவேன், வசனத்துக்கு கீழ்ப்படிவேன், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிவேன், பெரியவங்களுக்கு கீழ்ப்படிவேன், என் விபிஎஸ் டீச்சர்ஸ்க்கு கீழ்ப்படிவேன், எல்லாரும்
எல்லாருக்கும் பிடிச்ச பிள்ளையா நான் வாழ்வேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிபிஎஸ்க்கு வந்ததுனாலே அவங்களோட கேரக்டரை இயேசு மாற்றினார் என்று சொல்லி நாங்களும் உமக்குள் களி கூறத்தக்கதாக என் தேவன் உடைய பிள்ளைகளுடைய கேரக்டர்ஸை இனிமையானதாய் மாற்றுவீராக, பரிசுத்தமுள்ளதாய் மாற்றுவீராக. உம்மை பார்க்கக்கூடிய பரிசுத்தம், உம்மை பார்க்கக்கூடிய அப்பா ஸ்தோத்திரம் நிதானம், பொறுமை சின்ன வயசுல இருந்து இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளட்டும். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. உட்கார்ந்து கொள்றீங்களா? ஒரே ஒரு 2 எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிரட்டா? இப்போ நான் உங்களுக்கு இவ்வளோ நேரமும் ஏசப்பாவோட வார்த்தையை சொல்லி கொடுத்தேனா? ஏசப்பாவோட வார்த்தையை சொல்லி கொடுத்தேனா? சொல்லி கொடுத்தனா? சொல்லி கொடுத்தேன்ல. இதுதான் ஏசப்பாவோட வார்த்தை, சரியா? இது என்னது? தண்ணி. ஆனா இது ஏசப்பாவோட வார்த்தை, சரியா? உங்கள சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஏசப்பாவோட வார்த்தையை கேட்கறதுல இது என்னது? ஃபனல். இது என்னது? ஃபனல். இத மாதிரி தான் இருப்பீங்க. இப்படி நான் ஏசப்பாவோட வார்த்தையை உங்களுக்கு சொல்லி கொடுத்தா ஒரு வழியா கேட்பீங்க, இன்னொரு வழியா விட்டுருவீங்க. அப்படி இந்த ஃபனல் மாதிரி இருப்பீங்களா? ஃபனல் மாதிரி இருப்பீங்களா? இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. ஓகே, சரி. சிலர் என்னது? இது என்னது? ஸ்ட்ரெயினர், சரியா? சிலர் இந்த மாதிரி இந்த வடிகட்டி மாதிரி இருக்கீங்க. எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவீங்க. இப்ப கேட்டுட்டு கிளாஸ் பிரிச்ச உடனே விட்டுருவீங்க, பஸ்ல போன உடனே விட்டுருவீங்க, வீட்டுக்கு போன உடனே மறந்துடுவீங்க. அப்படித்தானே? அப்படித்தானே? கொஞ்சோண்டு மட்டும் இருக்கும் இந்த இதுல இருக்கிற மாதிரி. அப்படியா? இந்த இந்த ஸ்ட்ரெயினர் மாதிரி யாராவது இருப்பீங்களா? ஸ்ட்ரெயினர் மாதிரி யாராவது இருப்பீங்களா? இருக்க மாட்டேன். நான் வடிகட்டி மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன். சிலர் எப்படி இருப்பீங்க? இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி என்ன பண்ணுது? எல்லாத்தையும் உறிஞ்சிருது, எல்லாத்தையும் உறிஞ்சு வச்சுக்கிறது. இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி நான் இருப்பேன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுவோமா? கை உயர்த்தி, 2 கை உயர்த்தி. ஓ, ஏசப்பாவுடைய வார்த்தைய ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா வச்சுக்கிறேன். ஏசப்பாவுடைய வார்த்தை என்ன சொல்லி கொடுத்தேன்? நான் இயேசுவை போல யூதா கோத்திரத்து சிங்கமாக, நான் இயேசுவை போல பரிசுத்தராக, நான் இயேசுவை போல எல்லாருக்கும் முன்மாதிரியா இருப்பேன். அப்படி சொல்றவங்க தலைக்கு மேல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறீங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சூப்பர், எல்லாரும் கை தட்டினீங்க. ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவர் உங்களை மாற்றுவாராக. இன்னும் ஒரே ஒரு இது, அந்த இதை எடுத்தாங்க, அந்த எக் அந்த இதெல்லாம் ஒரே ஒன்று. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், நீங்க மாறணும், ஏசப்பாவை போல மாறணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்படித்தானே? ஏசப்பா என்ன எப்படி இருந்தாங்க? கோவப்படாம இருந்தாங்க. ஏசப்பா பாவம் செய்யாம இருந்தாங்க. ஏசப்பா சத்தம் போடல. யாராவது அவங்கள அடிச்சாங்களாலோ அவங்கள துன்பப்படுத்தினாங்களோ அவங்கள ரிவெஞ்ச் எதுவும் எடுக்கல. அதே மாதிரி நம்மளும் இருக்கணும். இது இது ஒரு டம்ளர்ல நான் தண்ணி வச்சிருக்கிறேன். இதுதான் ஏசப்பா, சரியா? நம்ம அப்படி யோசித்து கொள்வோம், சரியா? இது ஏசப்பா மாதிரி. ஓகே, இது ஏசப்பா. இப்போ ஏசப்பாட்டிருந்து உங்களை வேன்ல போகும்போது யாராவது இடிப்பாங்க. அப்போ ஏசப்பாட்டிருந்து உங்களை எல்லாம் கோபப்படுத்துறது பிரிக்கும், வருத்தப்படுத்துறது பிரிக்கும், எல்லாம் பிரிக்கும். ஏசப்பாட்டிருந்து இதுல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்குது? எழுதி இருக்குது கோபம். இதுல என்ன எழுதி இருக்கு? மூர்க்கம். இதுல என்ன எழுதி இருக்கு? இச்சை. அப்படி எல்லாம் எழுதி இருக்குது. அப்ப இந்த மாதிரி எல்லா பாவங்களும், இந்த உலகம் உங்களை பிரிக்கும், இந்த கோபம், உங்க கேரக்டர்ஸ் உங்களை பிடிக்கும். இதுதான் நீங்க. இது என்னது? இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இதை எப்படி போட்டாலும் சாப்பிடுவேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஆம்லேட்டா போட்டா சாப்பிடுவேன், ஹாஃப் பாயில சாப்பிடுவேன், அப்படி முட்டையோட விழுங்கிடுவேன் அப்படி சொல்றவங்களா கை தூக்குங்க. ஓ, இதுல கீழே விழுதே, இதுல சரிஞ்சிருக்குது, இது கீழே விழுதே. ஓகே, இப்போ இதுதான் நீங்க. இது என்னது? இது நீங்க. ஓகேவா?
இப்போ இந்த உலகம் உங்களை ஏசப்பா விட்டு பிரிச்சிருக்கு, உங்க கேரக்டர் ஏசப்பா விட்டு பிரிச்சிருக்குது. இப்போ நீங்க கீழே விழுந்தீங்கன்னா என்ன ஆகும்? உடைஞ்சிரும். கீழே விழுந்தீங்கன்னா கிராக் ஆயிரும். இந்த உலகத்துக்குள்ள விழுந்தீங்கன்னா நீங்க உடைஞ்சு போயிருவீங்க, செதறி போயிருவீங்க, காணாம போயிருவீங்க. இப்போ ஏசப்பா விட்டு இதை பிரிச்சிருக்குது. இப்போ விடுறா. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க ஏசப்பாவுக்குள்ள போனீங்கன்னா உடைய மாட்டீங்க. இப்போ உடைஞ்சதா? எக்கு உடைஞ்சதா? எக்கு உடைஞ்சதா? இப்போ ஏசப்பாவுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க சேஃபா இருப்பீங்க. இப்போ இங்க கீழே விழுந்த எக்கு எப்படி இருக்குது? கிராக் ஆயிருக்குது, உடைஞ்சிருக்குது. ஏசப்பாவுக்குள்ள இருந்து உங்களை இந்த உலகம் பிரிச்சது, இந்த உங்க கேரக்டர் பிரிச்சது. அப்போ அந்த கேரக்டர் இருந்து நீங்க வெளியில விழுந்தீங்கன்னா உடைஞ்சு போயிருவீங்க, யாருக்கும் யூஸ் இல்லாம போயிருவீங்க. இப்போ ஏசப்பாவுக்குள்ள நீங்க இருக்கிறதுனால உங்களை எதுவும் உடைக்கல, நீங்க பரிசுத்தமா இருக்கீங்க. இப்போ இந்த முட்டை கெட்டு போகுமா? கெட்டு போகாது, சேஃபா இருக்குது. நீங்களும் ஏசப்பாவுக்குள்ள இருந்தா சேஃபா இருப்பீங்க. இருப்பீங்களா? ஏசப்பாவுக்குள்ள இருப்பேன்னு சொன்னா மேல கை தட்டி 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். நான் ஏசப்பாவுக்குள்ள இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. உங்க கையை இப்படி வச்சு உங்க இருதயத்துல நான் ஏசப்பாவுக்குள்ள இருப்பேன் அப்படி சொல்லுங்க. நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன். எதுவும் ஏசப்பாவை விட்டு என்ன பிரிக்காது, இந்த உலகம் என்ன பிரிக்காது, என் கேரக்டர் என்னை பிரிக்காது. ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன். திருப்பி சொல்லுமா? 1 2 3 1 2 3 1 2 3. Thank you. See you tomorrow. நல்ல பிள்ளைங்களா வருவீங்களா நாளைக்கு? Good. சோத்ரம்.